ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு நம்ம குரங்கு மற்றும் பூனைகளின் கதையை பற்றி பார்ப்போம். ஒரு அழகான பசுமையான காடு. இரண்டு அழகான பூனைகள் வாழ்ந்து வந்தன. ஒன்று கருப்பு நிறம், மற்றொன்று வெள்ளை நிறம். அவை இரண்டும் நல்ல நண்பர்கள். எப்பொழுதும் சேர்ந்து விளையாடும், சேர்ந்து உணவு தேடும். ஒரு நாள் அவைகளுக்கு வழியில் ஒரு பெரிய ரொட்டி துண்டு கிடைத்தது. வாவ், ரொட்டி என்று மகிழ்ந்தன. ஆனால் அடுத்த நொடியே, இதை முதலில் நான் தான் பார்த்தேன், இது எனக்கு என்றது கருப்பு பூனை. இல்லை, நான் தான் முதலில் பார்த்தேன் என்றது வெள்ளை பூனை. இவ்வாறு பேசிக்கொண்டு இருந்த பூனைகளுக்கு இடையே பின்னர் அது பெரிய சண்டையாக மாறிவிட்டது. அப்போது அந்த வழியாக ஒரு குரங்கு வந்தது. அது இந்த பூனைகள் சண்டை போடுவதை பார்த்தது. ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டது. பூனைகள் ரொட்டி விஷயத்தை சொன்னன. அதை கேட்ட குரங்கு சிரித்தது. பரவாயில்லை, நான் உங்களுக்கு பகிர்ந்து தருகிறேன் என்றது. பூனைகள் குரங்கை நம்பின. முதலில் குரங்கு ரொட்டியை 2 துண்டுகளாக பிரித்தது. பின்னர் 2 துண்டுகளையும் ஒப்பிட்டு பார்த்தது. அடடா, இந்த துண்டு பெரியதாக இருக்கிறதே என்று பெரிய துண்டிலிருந்து கொஞ்சம் கடித்து தின்றது. இப்பொழுது மற்றொரு துண்டு பெரியதாக தோன்றியது. ஓஹோ, இப்போ இது பெரியது போல் இருக்கிறதே என்று அதிலிருந்தும் கொஞ்சம் கடித்து தின்றது. இப்படி மீண்டும் மீண்டும் இது பெரியது, அது பெரியது என்று சொல்லிக்கொண்டு குரங்கு ரொட்டியை தின்று கொண்டே இருந்தது. பூனைகள் அதை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தன. இப்போ சரியா என்று மெதுவாக கேட்டன. இன்னும் கொஞ்சம் சமம் செய்யணும் என்று குரங்கு மீண்டும் கடித்தது. இறுதியில் ரொட்டி மிகவும் சிறியதாகிவிட்டது. ரொட்டியின் ருசியை கண்ட குரங்கு இப்போ சரி என்று சொல்லி மீதமிருந்த ரொட்டியையும் தானே தின்றுவிட்டது. பூனைகள் அதிர்ச்சியடைந்தன. நாம் சண்டை போடாமல் இருந்திருந்தால் ரொட்டியை நாமே பகிர்ந்து சாப்பிட்டிருப்போம். அந்த நாள் முதல் அவை ஒருபொழுதும் சண்டை போடவில்லை. எப்பொழுதும் ஒற்றுமையாய் இருந்தன. சண்டை போட்டால் நஷ்டம் நமக்கே, ஒற்றுமையாய் இருந்தால் நன்மை நமக்கே. பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.